உங்க யாருடைய மனதிலையாவது ஒருவேளை இப்படிப்பட்ட எண்ணம் இருக்குமானால், ஐயோ என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இந்த காரியம் தீமையாய் முடிந்துருமோ அப்படின்னு ஒரு கலக்கம் இருக்குமானால், இல்லை, நீ கர்த்தரை நேசிக்கிறதுனாலே எது நடந்தாலும் அது நன்மையாகவே முடிய போகிறது. கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அது தீமையாய் முடிவதே இல்லை. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை இழக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, இது தீமையா முடிஞ்சிருமோ, இது கண்டிப்பா தீமைதான் அப்படின்னு அவர் நினைச்சாரு. என்ன நேசிச்சது அந்த ஒரு பையன் இல்ல, நான் நேசிச்சது அந்த ஒரு பையன் இல்ல, இவன் தான் ரொம்ப உண்மையானவன், அதனால இவன் தான் எனக்கு நல்லா என்ன எதிர்காலத்துல வச்சு பாப்பான்னு நினைச்சேனே. ஆனா இப்படி ஒரு தீமை நடந்துருச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது அது தீமையா முடியல, கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன குறித்து நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா, இனி எனக்கு எது நடந்தாலும் அதிலே ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இனி எனக்கு நடக்க போகிறது எல்லாம் நன்மைக்கே நடக்க போகுது.